இந்த சுகரை வச்சுட்டு நம்ம உடம்பு படுற பாடு இருக்கு எப்பப்பா ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலா இருக்குல்ல நம்மளோட இன்சுலின் ஏன் சாவி மாதிரி இருக்குன்னா அது வந்து சாவி மாதிரி தான் ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல. அதனால இன்சுலின் சாவின்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சாப்பிட்றோம்ல, நம்ம சுகர் சாப்பிட்ட உடனே நம்மளோட பேன்க்ரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலினை வந்து எவ்வளோ சாப்பிட்ருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி செக்ரேட் பண்ணி விடும். ஸோ இன்சுலின் அப்படிங்கிறது சாவி, ஓகேவா? ஸோ இப்போ இந்த சாவி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சுகர் எல்லாம் கூட்டு போய் அழகா செல் இருக்குல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா செல்ஸும் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் போய் அதுக்கு டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி இந்த சுகரை வந்து உள்ள அமுச்சு விட்டுரும். ஸோ இதுதான் நார்மலான வேலை. ஸோ இப்படி நார்மலாக நடக்கும்போது அழகாக அந்த சுகரெல்லாம் எனர்ஜியாக வந்து நமக்கு மாறி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நடக்குது நார்மலாக நம்ம பாடியில். ஸோ இப்போ படுற பாடு இருக்குல்ல, அது பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? சுகரும் நிறைய இருக்குது, சாவியும் நிறைய இருக்குது, ஆனால் நம்ம செல்லு மட்டும் கதவியே திறக்க மாட்டேங்குது. இது ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம செல்லையா வந்து சும்மா டோரை திறந்து விட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு, லாக் வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால நம்ம இன்சுலின் சாவி என்னதான் போய் திறந்து ட்ரை பண்ணாலும் நம்ம லாக்கு வேலை செய்யாம செல்லும் திறக்க மாட்டேங்குது. ஸோ சுகரும் உள்ள போக முடியல. ஸோ வீடு திறக்கலையே என்ன பண்றது, ரோட்லயே கடைன்ற மாதிரி நம்ம சுகர் எல்லாம் பிளட்லயே கிடக்குது. ஸோ இப்போ நம்ம போய் பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா என்ன காட்டும்? சுகர் ரொம்ப ஹையா காட்டும். ஸோ இப்படிதான் நம்ம சுகர் லெவல்ஸ் எல்லாம் நம்ம பிளட்ல அதிகமாக காட்டுது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வந்து சுகர் வந்து இப்போ வந்துச்சுன்னுட்டு? நீங்கள் சுகரை நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, சாப்பிட்றதுல நல்லதாக சாப்பிடுங்க, சுகரை கண்ட்ரோல்டாக சாப்பிடுங்க. ஸோ தேவையான அளவு சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் கம்மி பண்ணணும், இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஜோன்ஸ் சீட் ஃபுட்ஸோட டெய்லி பேக்ஸ் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸை சாப்பிடுங்க. ஸோ உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபேட்டி லிவர், இதுக்கப்புறம் இந்த சும்மா பிளட்டில் சுற்றிட்டு இருக்க சுகர்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இந்த ட்ரைகிளிசரைட்ஸாக மாறி அது ஃபேட்டி லிவராக மாறுறது அதெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் ஜோன்ஸ் சீட் ஃபுட்ஸோட டெய்லி பேக்ஸ் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.